வந்து பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் விருப்பத்துக்காக இன்னைக்கு வந்து நம்ம வந்து மட்டன் கொத்துக்கறியில் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் பண்ண போகிறோம். என்ன ஐட்டம்னா வந்து பெப்பர் ஃப்ரை, மட்டன் கைமா பெப்பர் ஃப்ரை. இது வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ கைமா, நல்ல இளம் கைமா வந்து நல்ல இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரியாக வர மாதிரி ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கணும். அடுத்தது வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், இந்த சைஸ் வெங்காயம் 3, ஒரு பல்ல இஞ்சி, அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி டெக்கரேஷன் பர்பஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கார்லிக், அப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பெப்பர், அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், கருவேப்பிலை டேஸ்ட்டுக்கு இது நல்லா இருக்கும். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். 1/4 கிலோ கைமாக்கு இந்த இது இருந்தாவே நம்ம இந்த கொத்துக்கறிக்காக வெங்காயத்தை எப்படி கட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் நல்ல பெரிய வெங்காயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் தான் கொத்துக்கறிக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கணும். சரிங்களா? இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட போறதில்ல, அதனால நம்ம வந்து பச்சை மிளகா தான் போட போறோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு வந்து 3 மிளகா போட்டா போதும். ஏன்னா பெப்பரே கொஞ்சம் காரமா இருக்கும், அதனால வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி கட் பண்றது வந்து பச்சை மிளகா நீட்டமா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கைமா சின்ன சின்னதா இருந்ததுன்னா அப்புறம் வந்து குழந்தைங்க சாப்பிடும் போது பல்ல இது பண்ணும். இதெல்லாம் நம்ம இது பண்ணோம்னா எடுத்து போட்டுடலாம் வெளியில. ஓகே, இந்த மாதிரி நீட்டமா இருந்தா நம்ம சாப்பிடும் போது அதை வந்து எடுத்து வெளியில போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். குழந்தைங்களுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாம நல்லா சாப்பிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி, இந்த 1/4 கிலோக்கு இந்த இஞ்சி போதும். அது எப்படி கட் பண்றதுன்னு பாருங்க. இந்த மாதிரி மெலிசா அறுத்துட்டு அதை நீட்ட வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு நீங்க குட்டி குட்டியா சின்ன சின்ன ஸ்கொயரா இருந்ததுன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம சாப்பிடும் போது அந்த இஞ்சி டேஸ்ட் நம்ம நாக்கில் வரும். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு கைமான்றது. எப்படி கட் பண்ணுறோம் பாருங்க. இப்போ நீங்கள் பூண்டு கட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து மிக்சியில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா வந்து நம்ம மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒன்றா போட்டு அரைச்சி பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை, டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி போட்டோன்னா நம்ம சாப்பிடும் போது அந்த இது நல்லா இருக்கும், கருக்குன்ட்டு. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறது. முடியாதவங்க வந்து மிக்சியில் போட்டு இது பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இப்போ நான் இது யூஸ் பண்ணுறது வந்து மலைப்பூண்டு. நீங்கள் வந்து சாதா பூண்டு கிடைக்குதுன்னா மலைப்பூண்டு கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ சாதா பூண்டு கிடைக்க விருப்பப்பட்டவங்க சாதா பூண்டு இது பண்ணலாம். மலைப்பூண்டில் என்னென்னா கொஞ்சம் காரத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்.
அவ்வளோதான். மற்றபடி எல்லா பூண்டும் ஒரே ஸ்மெல்லு, அந்த வாசனை எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் காரத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம மிளகு தான் அது. இது வந்து கைமா மிளகு இதுன்னு சொன்னோம். இப்போ மிளகு வந்து இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி ரஃப்பாக நம்ம அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். நைஸாகவும் வேணும், அதே டைமில் வந்து கொஞ்சம் ரஃபாக வேணும். ஃபஸ்ட்டு நம்ம நைஸாக போட்டு குக் பண்ணுவோம், கடைசியில் இந்த ரஃப்பாக போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் வந்து இதுக்கு தேவையான எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மட்டன்லேயே நிறைய கொஞ்சம் எண்ணெய் வரும், அதனால கொஞ்சம் கம்மியாக வந்து தேவையான இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பு ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு லைட்டாக அதை இது பண்ணிட்டோம்னா அது இதாகும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை வந்து உடம்புக்கு நல்லது. நம்ம சவுத் இந்தியன் எல்லாத்துக்கும் அது போடுவாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த இஞ்சியை போட்டுக்கோங்க. இஞ்சி ஸ்மெல் ரொம்ப நல்லா வருது. அதுக்கப்புறம் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா. ஏன்னா பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் போட்டாவே காரம் நல்லா ஏறிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரொம்ப சன்னமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக போட்டாதான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். கைமாக்கு ரொம்ப கம்மியாக போட்டோம்னா அவ்வளோ இதாக இருக்காது. கொஞ்சம் நல்லா வெங்காயம் இதாக போடணும். இப்போ போடும்போது வெங்காயம் ஒரு ஒயிட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஒரு லைட்டாக ப்ரௌன் கலரில் வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் வரும்போது இது ஒரு சிம்பிளான ரெசிபி. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்லேயே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு வருது. நம்ம வந்து இதுக்கு தேவையான லைட்டாக மஞ்சத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மட்டன், ஃபிஷ், சிக்கன் எது பண்ணாலும் மஞ்சத்தூள் போடாமல் இருக்கக்கூடாது. மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப நைஸாக இது பண்ண பெப்பர். ஒரு 2 ஸ்பூன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பெப்பர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலர் இருந்துச்சு. இந்த மாதிரி டைம்ல என்ன செய்யணும், நம்ம இப்பதான் வந்து கைமா நல்லா கழுவிடணும். வாங்கிட்டு வரும்போது நல்லா கழுவிட்டு இது பாருங்க, கைமா பாருங்க எவ்வளவு நல்லா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கணும். சில பேர் வந்து பெருசா இது பண்ணி கொடுப்பாங்க கைமானா. ஏன்னா கைமா கட் பண்றதுக்கு கஷ்டம்ட்டு நல்ல தெரிஞ்ச கடையில போயிட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு கைமா போட்டாங்க. ஏன்னா வெங்காயம் சின்னதாயிடும்.
நம்ம கம்மியாக தான் வந்து ஆயில் ஊற்றிருக்கோம். ஏன்னா மட்டன்லேருந்தே உங்களுக்கு வந்து ஆயில் வரும். இப்போ நம்ம வந்து லைட்டாக இதே தண்ணி கொஞ்சம் விடுது பாருங்க, மட்டன்லேருந்து தண்ணி விடுது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இது வந்து ரொம்ப வேகணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இது வந்து கைமா பண்ணுறோம். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு 5 to 10 minutes நம்ம வந்து இதை மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட்டுடுச்சு, அதே மாதிரி நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் வந்து அரைச்சி வச்சிருக்கிற மிளகு ரஃப்பாக முதல் வந்து தூளாக போட்டோம், இப்போ வந்து ரஃப்பாக நல்லா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 பார்ட் முதல் கொஞ்சம் கம்மியாக போடணும், இப்போவும் போடணும். அதுக்கப்புறம் உப்பு, மெயின் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போடணும். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. 10 minutes ஆனோடனே நீங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இதாயிடுச்சு பாருங்க. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல நம்மளுக்கு தோணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இதாகிடும். ஸோ இதுதான் வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு இதுக்கு ஒரு அடையாளம். இதை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு நம்ம வந்து சர்விங்க்கு வந்து நம்ம இது பண்ண போகிறோம். எவ்வளோ உதிரியாக இருக்கு பாருங்க, சாப்பிட்றதுக்கே ஒரு இதாக இருக்கு. ஸோ இதான் பெப்பர் கைமா, தமிழ்நாடு ஸ்டைல். இது வந்து நம்ம வந்து சப்பாத்தி, பரோட்டா, ஈவன் வந்து ரச சாதம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னிஷிங் வித் நம்ம வந்து கொரியாண்டர், கொத்தமல்லி தழையை வச்சு நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறோம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு டிஷ். வித்தின் half an hour கூட ஆகலை, அதுக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்னா டக்குன்னு பண்ணிட்டு நம்ம இது முடிச்சிடலாம். ஸோ குழந்தைங்க வந்தாங்கன்னா இது வந்து மட்டன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணா கூட, இது எஸ்டேட் பண்ணா கூட கைமால நல்லா அருமையா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிட்ற ஒரு இது. இப்போ வந்து இதுக்கு வந்து சப்பாத்தி பண்ண போறோம். சப்பாத்திக்கு இதை தொட்டுட்டு நாங்க சாப்பிடலாம். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த கொத்துக்கறி நம்ம பண்ணிருக்கோம்ல, அதுக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, ரொம்ப ரம்மியமா எம்மியா இருக்கும். 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். சப்பாத்தி நல்ல சாஃப்டா இருக்கும், 2 கையில தாராளமா பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கு. இந்த பெப்பரோட இது இஞ்சி, ஒவ்வொரு இஞ்சி நல்ல கிரன்ச்சியா நல்லா இருக்கு.